அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை நீக்குகிறது. கர்த்தருடைய கரம் வெறுமையை நீக்குகிறது. நீங்க பாருங்க, இயேசு ஒரு 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு. இன்னொன்னு சொல்லப்போனா அந்த கூட்டத்துல சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப இயேசு கேட்கிறாரு, இவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு என்ன பண்ணலாம்? அப்ப சீஷர்கள் சொல்றாங்க, 200 பணம் இருந்தாலும் இத்தனை பேருக்கு எப்படி சாப்பாடு போடுறது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அங்க ஒரு வெறுமை இருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இந்த மந்த் தொடக்கமே எனக்கு ஒரு எம்டி தான் பிரதர். என்ன பிரதர், என்கிட்ட கொஞ்சம் காசு தான் இருக்கு, எப்படி இவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன்? பாருங்க, நம்ம எல்லாரும் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் இல்லைங்களா? நான் இந்த ஊழியத்தை ஆரம்பித்து 10 வருடங்கள் நிறைவு பெறுகிறது பாருங்க. பைபிள் காலேஜ் முடிச்சு 2015 ஆரம்பிச்சு இன்னைக்கு 2025. நான் சொல்லுவேன், நான் ஆரம்பிக்கும் பொழுது என்ற ₹1 இல்லை. எங்க அம்மா என்கிட்ட ஒரு ₹100 கொடுத்தாங்க பாருங்க, அதுதான். ஆனா இன்னைக்கு கர்த்தர் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வைத்திருக்கிறார். தெய்வன் உண்மை உள்ளவர். ஆமென். எனவே நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களிடத்தில் இருக்கிற வெறுமையை பார்க்காதீங்க. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் உங்களுக்கு சொன்னதை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை நீக்குவார். ஆமென். இன்னைக்கு நான் சில காரியங்கள் செய்கிறேன் பாருங்க. என்னுடைய பாக்கெட்ல இருக்கிற பணத்தை வச்சோ, என் பேங்க்ல இருக்க பேலன்ஸ் வச்சோ, அதை வச்சு அல்ல பாருங்க. தேவன் உண்மை உள்ளவர். அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை வைத்து ஒவ்வொரு மாதமும் நான் பட்ஜெட் போட்டு ஒவ்வொரு காரியத்தை செய்துட்டு இருக்கிறேன். தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். எனவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை தேவன் என்று நீக்குவார். அப்ப அந்த 5 அப்பம் 2 மீன் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவனிடத்திலே 5 அப்பமும் 2 மீனும் இருக்கு. அது இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். அவங்களுக்கு புரியல என்ன சொல்ல வரோன்னு. ஆனாலும் இயேசு கேட்கிறாருன்றனால தூக்கிட்டு வரானுங்க ஒரு பையனை. அவனே பாவம் 5 அப்பம் 2 மீன் வச்சிருக்கிறான். அந்த மீட்டிங் கொண்டு வந்த சாப்பாடு எடுத்துட்டு வந்து இயேசுல கொடுத்துட்டான். நல்லா யோசிச்சு பாருங்க. கொஞ்சத்தை இயேசுவினிடத்துல கொடுத்தால் போதும், பெரிய பெருக்கு. ஆமென். அதனாலதான் நீங்க டைத்து கொடுங்க அப்படிலாம் சொன்ன பாஸ்டர்ஸ் உங்களை போதிக்கிறாங்க. நானும் அதெல்லாம் போதிப்பேன். அப்ப நம்மிடத்துல இருக்கிற கொஞ்சத்தை அப்படியே தேவனிடத்துல கொடுக்கிறப்ப அவர் அதை ஆசீர்வதிக்கிறார் இல்லைங்களா? அப்ப இந்த இயேசு என்ன செய்கிறாரு, இந்த அப்பத்தையும் மீனையும் எடுத்து கையில அப்படி எடுத்து வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுத்தார், அது பெருகினது. ஆமென். நம்ம பணம் ஆண்டவருக்கு தேவையில்லைங்க. ஆனா நம்முடைய உண்மையை வெளிப்படுத்துகிறதற்காக, நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்காக நாம் அதை செய்கிறோம். தேவனும் நம்முடைய உண்மையை பார்க்கிறார், நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறாரு. நம்ம கொடுத்ததை காட்டிலும் பல்லாயிரம் மடங்கு பெருக்க பண்ணி நமக்கு என்ன செய்கிறாரு, கொடுக்கிறாரு. அவர் பிட்டு ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு கொடுத்தார், வெறுமையை நீக்கினார். ஆமென். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கை 12 கூட எடுத்தார்கள். ஆமென். அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய கரம் நம்மை போஷிக்கிற கரமாய், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை நீக்கும் கரமாய் வெளிப்படுகிறது. ஒருவேளை உங்க வாழ்க்கையில இப்ப பற்றாக்குறை இருக்கும் என்றால் நான் சொல்லுகிறேன், தேவன் உங்கள் வெறுமையை நீக்கும் நாள் இந்த நாள். தேவன் உங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே போஷிக்கும் நாள் இந்த நாள். நீங்க யோசிச்சு பாருங்க, 5 அப்பம் 2 மீன் எப்படி 5000 பேர் சாப்பிட்டுருக்கிறாங்க? 5000 ஆண்கள் மட்டும் சாப்பிட்டுருக்காங்க. அது எப்படி சாத்தியம்? தெய்வனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிரதர், என்கிட்ட இருக்கிறது 1000 வச்சு இந்த மாசத்தை எப்படி ஓட்ட போறேன்? 4ஆம் தேதி தான் ஆகுது, அதுக்குள்ள காசு எல்லாம் காலி. நான் சொல்றேன், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே உங்கள் வெறுமையை போக்குவதிலே அவர் சிறந்தவர், வல்லவர், உண்மையுள்ளவர். அவர் செய்வார். ஆமென். எனவே இந்த நாள் கர்த்தருடைய கரம் உங்களுக்காக கிரியை செய்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை நீக்குகிறது. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் சொன்னதை செய்வார். அவருடைய கரம் என்று உங்களுக்காக கிரியை செய்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை நீக்கும். நீங்கள் திருப்தியாவீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.